இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இன்று பலர் இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு கடன் பிரச்சினை, இதிலிருந்து என்னை தப்புவிக்க யாரும் இல்லை. வேலையிடத்தில் எல்லாரும் எனக்கு விரோதமா இருக்காங்க, குடும்பத்துல கூட எனக்கு ஆதரவு இல்ல, அக்கம் பக்கத்திலே கூட என்னை புரிஞ்சிக்க மாட்டேக்காங்க. நம்ம வாழ்க்கையில சில சமயம் இப்படியே தனியா நின்ற மாதிரி தோணும். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுக்கு முன்னாடி 7 மடங்கு எரிகிற அக்கினி சூழை இருந்தது. மனிதரால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. ஆனா அவர்கள் பயப்படல. ஏன் தெரியுமா? அவர்கள் சூழ்நிலையை பார்க்கவில்லை, எரிகிற அக்கினி சூழையை பார்க்கல. அவர்கள் தேவனை பார்த்தார்கள், அதனால் தப்புவிக்கப்பட்டார்கள். வேதத்தில் கூட ஒரு அழகான வசனம் உண்டு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்று நீங்களும் கூட கடன் பிரச்சினை, வேலை ஸ்தலத்தில் மனிதர்களால் பிரச்சினை, உறவினர்களின் எதிர்ப்பா போன்ற சூழ்நிலையில் இருக்கலாம். நினைவில் வைங்க, உங்களை எதிர்த்து நிற்பவர்களிடமிருந்து, உங்களை குறை சொல்லுகிறவர்களிடமிருந்து, உங்களை கீழே தள்ள நினைப்பவர்களிடமிருந்து தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இன்று நீங்க சொல்லணும், என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னை தப்புவிப்பார், என் தேவன் என்னை மனிதர்கள் முன்பாக தலைகுனிய விட மாட்டார், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று. நெருப்புக்குள்ளே இருந்தாலும் தேவன் உங்களோடு இருந்தால் அது உங்களை எரிக்காது, உங்களை உயர்த்தும். ஆமேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.